நான் வேண்டுவேன் அவனுக்கிட்ட, அவனை கொலை செய்வேன், அவனை கொல்லுவேன். அவ்வளோ இந்த ஆத்திரம் தீராது எனக்கு. அந்த இந்த மகன் எங்க இருக்காரு, என்ன மாறிண்டு இன்னும் எனக்கு ஒரு முடிவும் இல்லை. நாங்கள் வந்த பிறகு உங்களை பார்ப்பேன், கவனமாக வங்கத்துக்குள்ளே நீங்கள் இருங்க. இந்த பொருளை எனக்கு ஆறுதல் சொன்னவன் பொக்கலாச்சி அவரோட பொறுப்பாளர் கூட்டு கொண்டு போய் கடற்கரை கேன்போரில் கலைக்க விட்டவங்க. இந்த மகன் என்ன தேடி வந்து நீ அம்மாண்டு கூப்பிடு மட்டும் நான் இப்படியே திரிவேன், ஆர்ப்பாட்டத்தோடையே நான் திரிவேன். வேறு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை தம்பி. இந்த மகன் தான் எனக்கு வேணும், இந்த மகன் தான் எனக்கு வேணும். நான் இருக்குது மாணிக்கபுரம் விஸ்வமரு. என்ற பேர் தங்கம்மா. இந்த மகன் பேர் காணாமாக்கப்பட்ட மகன் பேர் குலேந்திரன், முருகேசு குலேந்திரன். 2009 யுத்தத்தில் இந்த மகனை காண இல்லை. எனக்கு 2009 2ஆம் மாதம் மட்டும் எனக்கு தொடர்புகள் இருந்தது. அதுக்கு அங்கே தொடர்புகள் ஒன்றும் எனக்கு இல்லை. நானும் எல்லா இடமும் பதிவு செய்து பதிவு வைத்த குப்பிகளை எல்லாம் துளைச்சிட்டேன். என்னால் இயலாமல் நான் இப்படியே ஆர்ப்பாட்டத்துக்கு போய் நான் கலைச்சிட்டேன். இந்த மகன் எங்கே இருக்காரு, என்ன மாறிண்டு இன்னும் எனக்கு ஒரு முடிவும் இல்லை. நாங்களும் சர்வதேசத்திடம் நாங்கள் மண்டாடி மன்னிப்பு கேட்டு நாங்கள் கட்டி குளறி ஒரு முடிவும் எங்களுக்கு இல்லை. பாப்போம் இன்றைக்காவது எங்களுக்கு ஒரு முடிவு வரலாம்ண்டு. இந்த மகன் எங்கே இருந்தாலும் இந்த மகன் என்ன தேடி வந்து என்னை அம்மாண்டு கூப்பிடு மட்டும் நான் இப்படியே திரிவேன், ஆர்ப்பாட்டத்தோடையே நான் திரிவேன். என்றைக்கு என்ற உயிர் என்ற மகன் வந்த பிறகு என்ற காலடியில் போகுதோ, அப்படி இல்லைன்னா ஆர்ப்பாட்ட காலத்தில் என்ற உயிர் போகணும். அதுதான் என் ஆசை. எனக்கு எந்த ஆசை நிறைவேற அதுக்கிடையில் எனக்கு மைந்தா வேணும். மைந்தா கொண்டு கொடுத்தா எந்த பிள்ளைட இதை நான் வேண்டுவேன் அவனுக்கிட்ட, அவனை கொலை செய்வேன், அவனை கொல்லுவேன். அவ்வளோ இந்த ஆத்திரம் தீராது எனக்கு. எங்களை கொஞ்சம் பாடாயில் படுத்தின பாடுங்க யுத்தத்தில் நாங்கள் இவ்வளோ துன்பப்பட்டோம். இந்த மகளும் ஒன்று வீராட்சி அடைஞ்சிட்டான். மகனும் மனுஷனும் செல்லடியில் அவரும் செத்துட்டார் முள்ளுவாய்க்காலில். அப்போ இன்னும் நாங்கள் இப்படி வேதனைப்பட்டு என்னால் முடியாது. யூரோப்பாக்கெல்லாம் கண்ணீரோடு தான் நான் வாழ்கிறேன். சாப்பாட்டு விஞ்ஞான் கையில் எடுத்தால் இந்த மகன்ட யோசனை தான். இந்த மகனாலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த மகன் வராமல் நான் செத்தா கூட இந்த ஆத்மா சாந்தி அடையாது. இந்த மகனை தேடி நான் ஊராக போய் திரிவேன். நான் வேறு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை தம்பி. இந்த மகன் தான் எனக்கு வேணும், இந்த மகன் தான் எனக்கு வேணும். மாணிக்கப்புரம், விஸ்வமரு மாணிக்கப்புரம். 2009 யுத்தத்து நேரம் இருக்குது. அவருக்கு அந்த நேரம் 22 வயது. போராட்டத்தில் இணைஞ்சிருந்தவர். என்னோட 2ஆம் மாதம் மட்டும் தொடர்பு இருந்தது. 2ஆம் மாதம் மட்டும் தொடர்பு இருந்தவர். அதுக்கு பிறகு என்ன நடந்தே தெரியாது. 2ஆம் மாதமும் எனக்கு பொக்கனையில் வச்சு, பொக்கனை தெரியுமா, பொக்கனை வச்சு அவரோட பொறுப்பாளர் கூட்டி கொண்டு போய் கடற்கரை கேன்போரில் கலைக்க விட்டவங்க. அப்போ மகனும் அழுதவர், நானும் அவரும் அழுது பள்ளிக்கு பிறகு நாங்கள் கதைச்சி இன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் வருவேன், வந்த பிறகு நான் உங்களை பார்ப்பேன், கவனமாக வங்கத்துக்குள்ளே நீங்கள் இருங்க. இந்த பொருளை எனக்கு ஆறுதல் சொன்னவன். அதுக்கு அங்கால் எனக்கு தொடர்பு ஒன்றுமே இல்லை. நாங்கள் அதோட முகாமைக்கு போய் முகாமையில் கஷ்டப்பட்டு இருந்து அதுக்கு பிறகு 2010 இங்கே மீள்குடியேற்றம் வந்தோம். இந்த பிள்ளை இங்கே இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு முகாமில் இருக்க உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு தகவலும் கிடைச்சது இல்லை. ஒரு தகவல் ஆகிட்ட தம்பி நாங்கள் கேட்போம். போராளிகள் தெரிஞ்ச போராளிகள் இருந்தால் நாங்கள் கேட்போம். அப்படியும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் அங்கங்கே எல்லாம் போயிட்டு இந்த வரையும் ஒரு தகவலும் ஒன்றும் இல்லை எனக்கு. அப்போ இந்த காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் நடத்துறீங்க தானே? அதோட சேர்ந்து நீங்களும் தொடர்ச்சி? நான் எந்த போராட்டத்துக்கும் போராட்டம். இப்போ அதில் நிறைய பேர் இருக்கணும் உங்களோட சேர்ந்து வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அதுல யாருக்காவது ஏதாவது முடிவு எதுவும் கிடைச்சதா? ஒரு ஆளுக்குண்டாலும் ஏதாவது முடிவு இல்லை? அப்படி ஒன்றுமே இல்லை, ஒருத்தரும் கிடைக்கல. என்ன நம்பிக்கையோட இருக்கிறீங்க? கட்டாயம் ஏதாவது ஒரு நம்பிக்கை? இந்த நம்பிக்கை இந்த மகன் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் 15 வருஷம் ஆயிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பிக்கை இருக்குன்னு நம்புறீங்க? எல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஏதோ படைத்த கடவுள் தான் எனக்கு பதில் சொல்லணும். என்ன படைத்த சிவனும் இந்த மகனை படைத்த சிவனும் தான் எனக்கு பதில் சொல்லணும் என்று நான் அதே தான் இருந்து கொண்டே இருக்கிறேன். ஏற்றப்படும். இந்த தீச்சட்டியில் இருந்து பெறப்படும் தீக்கங்குகள்
சிறு சிறு சட்டிகள் மூலமாக மகனையும் யாழ் நூலகம் தமிழாராய்ச்சி மாநாடு படுகொலை நடந்த உலகியலாளர்கள் பிரதேசம் மற்றும் ஆகிய அந்த பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு சட்டிகளில் தாங்கப்பட்ட மதகுருமார்களை தொடர்ந்து பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒழுங்கமைக்கப்பட்ட பந்தலில் அமைதியாக அமர்ந்து இந்த அமைதிவழி போராட்டத்திற்கான அந்த ஆதரவுகளை வழங்குமாறு மக்கள் செயல் சார்பில் அன்புடன் வேண்டுகிறோம். தயவு செய்து ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில் ஊடகவியலாளர்களுக்கான பகுதிகளில் ஊடகவியலாளர்களும் பொதுமக்களுக்கான பாதையில் பொதுமக்களும் அந்த அஞ்சலியை செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அத்துடன் இந்த முன்பலிக்கு முன்பதாக சிவப்பு மஞ்சள் கொடிகள் அணியப்பட்ட அந்த வீதியில் இரு மருங்கிலும் எந்தவித ஒரு வாகனங்களையும் சரிபட செய்ய வேண்டாம். பொதுமக்களின் பொது போக்குவரத்துக்கும் அவர்களது தனியான போக்குவரத்துக்கும்